வானா ஒரே மேகமூட்டமா இருக்கு, மழை வரும் போல இருக்கு. ஐயோ மழை வருது. அம்மா அங்க ஒரு வீடு இருக்கு, வாங்க மழை நிக்கிற வரைக்கும் அங்க போய் நம்ம நின்னுக்கலாம். சரி சரி. அம்மா இந்த வீட பாக்க ரொம்ப பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்குமா? அண்ணே உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி பாழடைஞ்ச வீட்டுலதான் ரத்த காட்டேரியா சுத்தம். ஐயோ ரத்த காட்டேரியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் நீ எந்த காலத்துல இருக்கிற? இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் சும்மா. அம்மா சரிம்மா, நான் வெளியே போய் மழை நின்றுச்சான்னு பாத்துட்டு வரேன். அட மழை விட்டுருச்சு போல இருக்கே. ஐயோ ரத்த காட்டேரி. அம்மா மழை விட்டுருச்சு, வாங்க போலாம். சரி வா போலாம் வா. அம்மா கீழே வந்து என்ன தூக்காம போறீங்களேம்மா? எருமை கடை வயசாகுது, இன்னும் உன்னை தூக்கி விடுவாங்களா? நீயே எழுந்து வா. தம்பி சாக்லேட் சாப்பிடுறியா? இந்தா. சாக்லேட்டா குடுங்க. கரும்பாம்பூச்சியா? அண்ணே அது கரும்பாம்பூச்சினா அது தூக்கி போடு. ஆமா இது கரும்பாம்பூச்சி. இன்னும் ஒண்ணு வேணுமா? அண்ணா கரும்பாம்பூச்சி சாப்பிடாத, தூக்கி போடு தூக்கி போடு. என்னது கருப்பாம்பூச்சியை சாப்பிடுறியா? ஆமா கரும்பாம்பூச்சியை சாப்பிடுறேன். ஏய் கருப்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிடாதடா. நான் நிறைய சாப்பிடுவேன். என்னது சொல்ல சொல்ல சாப்பிடுறியா? சாப்பிடாதடா சாப்பிடுவேன். சாப்பிடாதடா சாப்பிடுவேன். சாப்பிடாதடா சாப்பிடுவேன். சாப்பிடாதடா. ரத்த கட்டேரி. இன்னைக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையா இருப்பீங்க? இங்க எல்லாரையும் நான் சாப்பிட போறேன். அம்மா ரத்த காட்டேரிமா, ஓடுங்கம்மா ஓடுங்க. அண்ணே இந்த ரத்த காட்டேரி நம்மள துரத்த விடாதுங்க, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுன. என்ன பண்றது? ஐடியா. ஏய் எங்க ஓட பாக்குறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறீங்களா? உங்க 3 பேரையும் நான் சாப்பிடாம விட மாட்டேன். ரத்தக்காட்டாரி ஆண்டி, நீங்க எங்களை துரத்திட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருப்பீங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சேர் போடுறோம், அதுல நீங்க உட்காந்துட்டு எங்க ஒரு ஆளையும் பொறுமையா ரசிச்சு சாப்பிடுங்க. போடு போடு, நான் அந்த சேர்ல உட்காந்து உங்க 3 பேரையும் ரசிச்சு சாப்பிடுறேன். இந்த ரத்த காட்டேரி இதுல உட்காரு. சரி சரி உட்கார்றேன். என்ன இந்த பையன் தூக்கத்துல இப்படி வளர்றான்? ஏய் தூக்கத்துல என்ன வளரிட்டு இருக்கற? ஒழுங்கா படுத்து தூங்கு. நம்ம டீம் தான் கபடில ஜெயிச்சுச்சே, நம்ம ஜெயிச்சிட்டோம். டேய் ஷாமு, அவன் தூக்கத்துல எப்படி வளர்றான் பாரு, அவனை எழுப்பி விடுறா.
என்னடா பாம்பை பார்த்து நின்னுட்டு இருக்கிற, எடுத்து போடுறா. ஐயோ பாம்பா நான் பிடிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். இவ்வளவு பெரிய பிள்ளையா இருந்துகிட்ட பாம்பு பிடிக்கிறதுக்கு பயப்படுறிய? மினி நீயாவது போய் அந்த பாம்பை பிடிமா. மினி நீயும் பயப்படுறியா? நீயும் அந்த பையனை ஒண்ணு. யாரு எனக்கு சீட்டு போட்டுறது? டேய் உன் தம்பியை காப்பாத்துறா. அவன் மேல பாம்பு அப்படி நெளியுது, கபடியில் ஜெயிச்ச மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், அவன் மேல இருக்கிற பாம்பை விரட்டுற வழிய பாடுறா. அம்மா நான் முதல்ல சொன்னேன்ல எனக்கு பாம்புனா பயம். சு 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 போ 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 சு சு சு. என்ன ஷூ ஷூ போ போ. அம்மா பாம்பு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டேய் தம்பி ரொம்ப அடியாதடா, பாம்பு குத்திட்டு போகுது, கொஞ்சம் அமைதியா இருடா. ஐயோ அம்மா இதை எப்படியாவது காப்பாத்துறீங்கம்மா. ஐயோ பாம்பு. டேய் ஏதாவது பண்ணண்டா. ஹேய் சு சு போ போ இங்க. டேய் என்னடா நாய் தட்டுற மாதிரி தட்டுற, அது பாம்புடா, மகுடி எடுத்து ஊறுடா. மா மகுடி எடுத்து ஊதே, நான் பாம்பாட்டியா? வேற ஏதாவது பண்ணுடா. நீங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களால முடியாதுன்னா நீங்க பக்கத்து வீட்டு அங்கிளையாவது கூப்பிடுங்க, அவராவது என்ன காப்பாத்துட்டோம். சரி அவன் சொல்றான் இல்ல, பக்கத்து வீட்டு அங்கிளுக்காவது போன் அடி, அவராவது வந்து காப்பாத்துட்டோம். அங்கிள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? எங்க வீட்டுல பாம்பு வந்துருச்சு, அது எப்படியாவது கொஞ்சம் எடுத்து வெளியே போடணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி அங்கிள். அம்மா அங்கிள் வராரா? தாலிஷ் நீ பயப்படாத, அம்மா உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன். எங்க இந்த பாம்பு? அங்கிள் இங்க பாருங்க, இங்கதான் இருக்கு பாம்பு. இவ்வளவு சின்னோண்டு பாம்பு கையில கூப்பிட்டீங்க. இப்ப நான் அதை எப்படி நசுக்கி புசுக்கி பிழிஞ்சு போட போறேன்னு மாத்திரம் பாருங்க. அப்ப சீக்கிரம் வந்து உங்க கையால அந்த பாம்பை நசுக்கி போடுங்க. ஆனா ஒண்ணுங்க. என்ன ஆனா ஒண்ணு? எனக்கு கோவம் வந்தாதான் என்னால பாம்பை பிடிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னால எப்படி பாம்பை பிடிக்க முடியும்? இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்றது? என்ன கோவப்படுத்துங்க, அப்ப நான் அந்த பாம்பை பிடிச்சிடுறேன். சாமு அவரை நல்லா பிடிச்சி திட்டுறா, அப்ப அவருக்கு நல்லா கோவம் வரட்டும். இப்ப பாருங்க அங்கிள், நீங்க ஒரு கழுதை. ஆமா நான் கழுதைதான். அங்கிள் நீங்க ஒரு நாய். ஆமா நான் நாய். ஏங்க உங்களுக்கு சூடு சொரணை ஏதாவது இருக்கிற அறிவே இல்ல? ஆமா எனக்கு சூடு சொரணை அறிவு எதுவுமே இல்ல. உங்களுக்கு கோவம் வர மாதிரி திட்டவே தெரியாதா? அப்ப எனக்கு கோவமே வராது. இப்ப என்ன செய்யுது? அதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. வேறனா ஒண்ணு செய்யலாம், இந்த நாய் விட்டு என்ன கடிக்க வைக்கலாம். ஏய் மினி என்ன கடி கடி வைக்கலாம், கடி கடி கடி. டாமி கடி கடி கடி. கடிச்சிச்சு இது நாய் தான், ஆனா எனக்கு கோவமே வரலையே. நாய் தான் கடிச்சிச்சு, இப்ப உங்களுக்கு கோவம் வரலையா? நான் கடிச்சேன்டா, ஆனா எனக்கு கோவமே வரலையே. என்ன அங்கிள் நீங்க ஒரு உதவின்னு கூப்பிட்டா எனக்கு கோவம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க உதவியும் வேணாம் எதுவும் வேணாம், போங்க வீட்டை விட்டு வெளியே ஃபர்ஸ்ட் போங்க. போங்க நிறுத்துங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு. எங்க இந்த பாம்பு? அதை நசுக்கி புழிச்சு ஜூஸ் குடிக்கிறேன் பாருங்க. நல்ல வேலை, கோவம் வந்துச்சு கோவம் வந்துச்சு. டைம் ஆச்சா, இந்த பசங்க இன்னுமா எழுந்திருக்கல? போய் எழுப்பி உள்ள. பசங்க பாருங்க இன்னும் தூங்கிட்டு இருக்குதுங்க. தாலிஸ் தாலிஸ் எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அம்மா பயங்கரமா குளிருதுமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. எழுந்திரி தாலிஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரிம்மா. இதோ பாருங்க எழுந்துட்டேன். எழுந்துட்டியா? சீக்கிரம் போய் பல்லு தேய்ச்சிட்டு ரெடி ஆகும். நல்ல வேலை அம்மா நம்மள கவனிக்கல, நம்மள பாத்துருந்தாங்கன்னா நம்மளும் இந்த குளிர்ல போய் குளிக்க சொல்லிருப்பாங்க. புள்ள எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. அட சோம்பேறி பயல, பெட்ஷீட்டை போட்டு இன்னுமா தூங்குற? எழுந்து கிளம்பு. கிளம்புறேன். ஒழுங்கு மரியாதை எழுந்து கிளம்பு. காலையில நடிக்கிற அப்படியே குளிருதுன்னு. நான் ஏன் நடிக்கிறேன்? பயங்கரமா குளிருது.
தண்ணி என்ன இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு, இதுல நான் எப்படி குளிப்பேன்? எப்படி குளிருது, இந்த குளிர்ல என்ன குடிக்க வச்சுட்டாங்களே. இந்த குளிர்ல போய் என்ன குளிக்க வச்சுட்டாங்களே, செம்மையா குளிருது. ஏன் இப்படி நடுங்கிட்டு உட்காந்து இருக்க? ஏய், நான் இங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், நீ என்னடா வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏய், என்ன காலையில இருந்து குளிர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற? போய் உள்ள போய் துணியை மாத்துப்பா. போறேன். சரி டாலிஸ், அம்மா உங்களுக்கு டிஃபன் செஞ்சு ரெடி பண்றேன். எல்லாரும் போயிட்டாங்களா? இன்னைக்கு படிக்கிற மாதிரி போய் இந்த பொருளை கேம் விளையாட வேண்டியதுதான். அட, இங்க உட்காந்து படிக்கிற மாதிரி விளையாடலாம், யாருக்கும் தெரியாது. ஓ, நீ இங்க இருக்கியா? இரு வரேன். அண்ணா, என்னண்ணா கேம் விளையாடிட்டு இருக்கியா? ஆமா, என்ன இப்போ? அண்ணா கூடுனா, நானும் விளையாடுறேன். டேய், உன்ன மாதிரி சின்ன பசங்களா இது விளையாட கூடாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிப்போ. வந்துடா, என்ன தொல்லை பண்றதுக்கு. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ஓ, நீ என்னையா இங்க இருந்து துரத்துறியா? இரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, டேய் ஏன்டா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிற? இதுக்கெல்லாம் அம்மாவை கூப்பிடலாமா? வா, நான் ஒரு கேம் விளையாட சொல்லி தரேன். வரேனே. இந்த தம்பி கொஞ்ச நேரம் விளையாடு. சரிண்ணே. போடு 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 போடு. மரத்து பின்னாடி சுடு 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 சுடு. சரி சுடு சுட்டு சுட்டு. பாலத்துக்குள்ள ஒருத்தர் இருக்கா பாரு, அவன சுடு. சுட்டு தண்டா இருக்கா, இருடா. எங்க போனானுங்க இந்த பசங்க? அங்க உட்கார்ந்து என்ன பண்றானுங்க? போடு 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 போடு. சுடு 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 சுடு. சரி போய் பாப். போடு ஒன்டா. அட கடவுளே, டாலிஸ் நீமா அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்க? அம்மா, அண்ணன் தம்பி இந்த கேம் என்ன விளையாட சொன்னா. எனக்கு இந்த கேம் எப்படி விளையாடணும் கூட தெரியாதுமா. அண்ணா, நீ சொல்லணும் அம்மா கிட்ட. ஏய், என்னடா சொல்ற? நீ தானே அம்மா வரும்போது விளையாடிட்டு இருந்த. வாய் மூடுறா போய்க்காரா. நீ கெட்டு போனது இல்லாம அந்த சின்ன பையனை கெடுக்க வைக்கிறியா? ஏ டாலிஸ், இன்னொரு முறை அவங்க கூட நீ விளையாடுறத பார்த்தா உன்னை பிச்சுடுவேன். அண்ணா, அம்மா போயிட்டாங்க. வாய்ப்பு ஜாலியா விளையாடலாம். அண்ணா, மறுபடியும் வந்துட போறாங்க. வாழ சீக்கிரம் விளையாடலாம். டேய், விளையாடுறதுனே திட்டு வாங்குறது நானா? ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து போ, நான் படிக்க போறேன். அண்ணா, அங்க பாருங்க, குல்ஃபி எடுத்துட்டு வராங்க. நீ குல்ஃபி வாங்கி சாப்பிட்டதா? அப்புறம் அம்மா வந்து என்ன திட்டுவாங்க. கவர்னர், அண்ணா அம்மாக்கு என்ன தெரியாது. நான் அம்மா கிட்ட என்ன சொல்ல மாட்டேன். நான் ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீ இங்க இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த டாலிஸ் சாப்பிடு. நான் உனக்கு அம்மா குல்ஃபி வாங்கிட்டா நீ. அப்புறம் நீ மட்டும் தான் சாப்பிடணுமா? நீ சாப்பிடும் போது நான் உன் வாயை பார்த்துட்டு இருக்கணுமா? வாயை முடிச்சு சாப்பிடுறா. டாலிஸ், டாலிஸ். டேய், அம்மா வராங்கடா. குல்ஃபி மறைச்சு வை. ஏய், ரெண்டு பேரும் குல்ஃபி சாப்பிடுறீங்களா? குல்ஃபி, அதுவும் இந்த குளிர் காலத்துல? அம்மா, இது நான் வாங்கலம்மா. அண்ணன் அம்மா இத வாங்கி கொடுத்தேன்னு சாப்பிட சொன்னா. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன எப்படி மாட்டி விடுறியடா? ஏய், உன் தம்பி கிட்ட என்னடா நீ இன்னும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? நீ கட்டதை இல்லாம அவனையும் கெடுக்கிற. இந்த பனி காலத்துல அவனுக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்குறியா? இந்த ரெண்டு போட்டாதான் சரிப்படும். அம்மா, அப்ப அந்த அம்மா வாங்கி கொடுக்க சொன்னா. யார் கேட்டாலும் நீ வாங்கி கொடுத்துருவியா நீ? ஆமா, வாங்கி கொடுப்பேன். அப்ப போ, எனக்கு வாங்கிட்டு வா குல்ஃபி, நானும் சாப்பிடுறேன். போ போ, வாங்கிட்டு வா போ. போறோம். தம்பி, அங்க பாருங்க, ஒரு பெரிய வீடு இருக்கு. ஆமாடா, வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வா, நம்ம போய் அங்க ஐஸ் பை விளையாடலாமா? வாடா. சரி தம்பி. தம்பி, இந்த பங்களா ரொம்ப வித்தியாசமா இருக்குல. சரி, நீ போய் ஒளிச்சுக்கோ, நான் போய் உன்னை கண்டுபிடிக்கிறேன். சரிண்ணா. டேய் டாலிஸ், எங்க போற? அண்ணே, நாங்க இந்த வீட்ல ஐஸ் பை விளையாட போறோம். டேய் டாலிஸே, அந்த வீட்ல ரத்த கட்டை இருக்கு, அது ஒரு சாப்பிடுறோம். அண்ணே, நாங்க இங்க கொஞ்ச நேரம் ஐஸ் பை விளையாட்டு அப்புறம் போயிடுவோம். சரியான லூசு பசங்களா இருப்பாங்க போல இருக்கு. இரு, உங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன். உண்மையிலே இந்த ரத்த கட்டை இருக்கானா? இருந்தாலும் இருக்கும். அதான் உன் அண்ணன் நான் இருக்கல.
உங்க 2 பசங்களும் இந்த பேய் பங்களாக்குள்ள தான் போயிருக்காங்க. ஐயோ இந்த பேய் பங்களாக்குள்ளியா? என்ன தம்பி ஏன் மூஞ்ச பார்த்து நிக்கிற? போய் என் புள்ளைய காப்பாத்துங்க. சரி மேடம், நான் போறேன். ஐயோ என் பசங்களே இருக்கு தம்பி, நானும் வரேன். ரத்த கட்டேரி ஆண்டி, தம்பி ரத்த கட்டேரி ஆண்டி நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி உங்க வீட்ல நாங்க ஐஸ் பை விளையாடலாமா? ஆண்டி 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 ஏய் டாலிஸ், இங்க என்ன பண்ற? அந்த ரத்த கட்டேரி ஏறிச்சுன்னா நம்ம எல்லாரையும் சாப்பிடும். வா இங்கிருந்து சீக்கிரம் போயிடலாம். இல்ல இங்க நான் ஐஸ் பை விளையாடாத, இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். ஆண்டி நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல நாங்க ஐஸ் பை விளையாடுமா? நான் மோசமான ரத்த காட்டேரி. நீங்க எல்லாம் யாரு? என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஐயோ அந்த ரத்த கட்டேரி ஏறிச்சு. டாலிஸ் வா இங்க சீக்கிரம் போயிடலாம், இல்ல அந்த ரத்த கட்டேரி நம்மள சாப்பிடும். இல்ல இங்க நான் ஐஸ் பை விளையாடாத, இந்த இடத்த விட்டு நான் வர மாட்டேன். ஆண்டி நீங்க சொல்லுங்க, என் பேரு டாலிஸ், நான் ரொம்ப அறிவான பையன். நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல நான் விளையாடுமா? உன்னை விளையாட விட மாட்டேன். இவ்வளவு சாப்பாடு என்ன தேடி வந்திருக்கு. நான் உங்க ஒவ்வொருத்தரையா சாப்பிட போறேன். ரத்த கட்டேரி எங்களை விட்டுடு, நாங்க போயிடுறோம். இந்த பக்கமே நாங்க வரமாட்டோம். இல்ல இந்த இடத்துல நான் ஐஸ் பை விளையாட வருவேன். இல்ல உங்க எல்லாரையும் நான் சாப்பிட போறேன். ஐயோ தம்பி, எனக்கு ரத்த கட்டேரினாலே பயம். இந்த ரத்த கட்டேரிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது இந்த ரத்த கட்டேரி கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறேன். அந்த ரத்த கட்டேரி கிட்ட நிறைய பால் இருக்கு. ஐயோ அதெல்லாம் பால் கிடையாது, மண்டவோடு. என்ன தேடி வந்தவங்களா சாப்பிட்டு வச்ச மண்டவாடு. உங்களையும் சாப்பிட்டு இப்படிதான் வைக்க போறேன். ரத்த கட்டேரி ஆண்டி எங்களை விட்டுருங்க, இனிமே நாங்க இந்த பக்கமே வர மாட்டோம். ப்ளீஸ் எங்களை சாப்பிடாதீங்க. இந்த வீட்டுக்கு வந்த மனுஷங்க திரும்பி போனதா சரித்திரமே இல்ல. ஐயோ நான் மனுஷன் இல்ல, நான் நாய். எங்க பாருங்க. ஓ நீ மிருகமா? சரி சரி, அப்ப நான் உங்க 2 பேரையும் சாப்பிட்டுறேன். நானும் மனுஷன் இல்ல, நானும் மிருகம் தான். என்ன சொல்றது? நான் மாடு, புல்ல தின்ற மாடு. மே மே மே. என்ன நீயும் மிருகமா? சரி அந்த பையன் இருக்கா, அந்த பையனை சாப்பிட்டு என் பசிய தீர்த்துக்கிறேன். என்ன சாப்பிட போறியா ஆண்டி? எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. உன்ன நான் ஏன் காப்பாத்தணும்? டாலிஸ் வாங்க ஐசேக்கு, நம்ம போயிடலாம் இங்க இருந்து. என்ன விட்டு போவாதீங்க.